தமிழகம் முழுவதும் இடியாப்பம் விற்போருக்கு புதிய சிக்கல். தமிழக அரசு கிடுக்குப்பிடி. தமிழகத்தில் காலை மற்றும் இரவு நேரங்களில் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் இடியாப்பம் விற்பனை செய்பவர்களின் வாழ்வாதாரத்தில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் உணவு பாதுகாப்புத்துறை புதிய அதிரடி உத்தரவை ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி இனி தமிழக உணவு பாதுகாப்புத்துறையின் புதிய விதிமுறைப்படி தெருவோரங்களில் இடியாப்பம் விற்பனை செய்பவர்கள் அனைவரும் இனி உணவு பாதுகாப்பு உரிமம், அதாவது FSSAI ரிஜிஸ்ட்ரேஷன் பெற்றுதான் விற்பனை செய்ய வேண்டும். சைக்கிள் அல்லது பைக் அல்லது தள்ளு வண்டிகளில் வைத்து விற்பனை செய்பவர்களுக்கும் இது பொருந்தும். இந்த உரிமத்தை ஆண்டுக்கு ஒரு முறையாக புதுப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விற்பனை செய்பவர்களின் உரிமம் பெறுவோடு மட்டுமல்லாமல் சுகாதார விதிமுறைகளையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இடியாப்பத்தை பரிமாறும் போது கைகளில் உறைகளை அணிந்திருக்க வேண்டும். உணவு தயாரிக்கும் போதும் விற்பனை செய்யும் போதும் தலைமுடி மூடும் வகையில் உறை அணிந்திருக்க வேண்டும். உணவு கொண்டு செல்லும் பாத்திரங்கள் மற்றும் வாகனங்கள் மிகவும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் சிறு வியாபாரிகள் அச்சப்பட தேவையில்லை என்றும் உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இடியாப்பம் விற்பனை செய்பவர்கள் இந்த உரிமத்தை ஆன்லைன் வாயிலாக எவ்வித கட்டணமின்றி இலவசமாகவே பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். எளிய முறையில் பதிவு செய்யும் வசதி செய்யப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் உடனடியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெருவோரங்களில் விற்கப்படும் உணவுகள் தரம் மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்யவும், மக்களுக்கு பாதுகாப்பான உணவு கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறுபவர்கள் மற்றும் உரிமமின்றி விற்பனை செய்பவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.